மும்பை அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கான ரோட்ஸு, பயங்கர கூட்டமான ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ட்ரெயின்ஸு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சூப்பரான மார்க்கெட்ஸு, வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்ஸும் ஆடம்பரமான லைஃப் ஸ்டைலும் தாங்க உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் மும்பையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அரபிக் கடலில் இருக்கிறது தான் இந்த எலிஃபேண்டா கேவ். இதை பற்றி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? எலிஃபேண்டா கேவ் இந்த தீவோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா காராபுரி. இந்த தீவோட முழு பரப்பளவு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருங்க. இங்கே 3 மலை கிராமங்கள் இருக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சது 1947, அதாவது 1947. நமக்கு சுதந்திரம் கிடச்சி 70 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த தீவுக்கு கரண்ட் வசதின்றதே வந்திருக்கு. இந்த தீவோட மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா வெறும் 1500 பேர் மட்டும்தான். இந்த தீவுக்கு நீங்கள் எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபெரி மூலயமா இந்த தீவுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் போகிறதுக்கு அலோடுங்க. அங்கேருந்து வரத்துக்கு 5:30 மணி வரைக்கும் போட் இருக்குது. இந்த தீவை பொறுத்த வரைக்கும் நைட்டு வந்து நீங்கள் ஸ்டே பண்ண முடியாது. நீங்கள் ஒன் டே வந்து போயிட்டு விசிட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. நீங்கள் இந்த தீவை ஏன் போய் பார்க்கணுன்னா, இதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சூப்பரான ஹிஸ்ட்ரியும் இதுக்குள்ளே இருக்குங்க.